ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸுக்கு தேவையான பேசிக் கான்செப்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். போலாமா? ஃபஸ்ட்டு அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் டுகெதராக ஒரு நேமில் சொல்கிறாங்க, டோக்கன்ஸ் அப்படின்னு. டோக்கன்ஸ்னால் என்ன? ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராம். எப்படி நம்ம இங்கிலீஷில் நல்லா பேசணுன்னா ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஒரு சி ப்ளஸ் ப்ளஸில் நல்லா ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக்கான இந்த டோக்கன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிறதுல அப்படி என்னதான் வருது அப்படின்னு பார்த்தோம். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பங்க்சுவேட்டர்ஸ். இந்த 5 ஹெட்டிங் தெரிஞ்சிருந்தா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ். இட் கன்வே ஸ்பெசிஃபிக் மீனிங் டு த C++ கம்பைலர். அதாவது ஒரு ப்ரோக்ராமில் கீவேர்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அப்படின்னா கண்டிஷன். ஒரு கமாண்ட் இருக்குது, சிஎல்ஆர் எஸ்சிஆர்னா கிளியர் ஸ்க்ரீன் சொல்கிறோம். பாயிண்டர் வருதுன்னா திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஒரு லூப்பிங்னா ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு மெயின் கண்டிஷன், எல்லா கீவேர்ட்ஸும் லோவர் கேஸில், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். என்னதான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதை பார்த்த உடனே நமக்கு எல்லாமே தெரியாது, பட் இப்படியெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீவேர்ட்ஸுங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இஸ் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன? யூசர் டிஃபைன்டு நேம்ஸ், அதாவது வேரியபிள்ஸ். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா வேரியபிள்ஸ். ஒரு ப்ரோக்ராமில் நம்ம வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், கிளாஸஸ் இந்த மாதிரி பல கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற அந்த நேம்ஸ் தான் ஐடென்டிஃபையர்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது தான் பில்டிங் பிளாக் ஆஃப் அ ப்ரோக்ராம். எக்ஸாம்பிளுக்கு A = 40 அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்ன அர்த்தம்? 40ங்கிற வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்ட் = கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டை சப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த A, சப்ஜெக்ட் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, the first character must be an alphabet or underscore. ஸோ அது ஸ்டார்ட் ஆகிறது ஒரு ஆல்ஃபபெட்லேயோ இல்லைன்னா அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஐடென்டிஃபையர்னா வெறும் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர் இந்த 3 தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் cannot be used as an identifier. தேர்ட் கண்டிஷன், C++ அப்படிங்கிறதே அந்த லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன? அப்பர் கேஸ் லெட்டர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லோயர் கேஸ் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டர் டிஃப்ரெண்ட்
ஃப்ரம் ஸ்மால் லெட்டர். நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்டர் ஏ எழுதினாலும் ஸ்மால் லெட்டர் ஏ அப்படின்னு எழுதினாலும் அது ரெண்டும் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை பொறுத்தளவுக்கும் சேம் கிடையாது. கேபிட்டல் லெட்டர் ஏ வேற, ஸ்மால் லெட்டர் ஏ வேற. நம்ம நார்மலாக ஸ்க்ரீனில் பார்த்தா ரெண்டையுமே ஒன்று தான் சொல்லுவோம், எல்லாமே ஏ அவ்வளோதான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் சி ப்ளஸ் ப்ளஸ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கீவேர்ட்ஸ் cannot be used as an identifiers. ஸோ ரூல்ஸை படித்தா நமக்கு புரியறத விட எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா நல்லா புரியும். ஸோ இங்கே ஒரு சில வேலிட் ஐடென்டிஃபையர்ஸும் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸும், அது ஏன் இன்வேலிட் அப்படிங்கிறதுக்கு ரீசனும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் A1 அப்படின்னு நம்ம எழுதினா ஓகே இட் இஸ் வேலிட். அதே 1A அப்படின்னு எழுதினா இன்வேலிட். ஏன் இன்வேலிட்? ஆல்ரெடி ரூல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு வேரியபிள் அப்படின்னா அது ஆல்ஃபபெட் இல்லைன்னா அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அ நம்பர். ஸோ நம்பரில் ஸ்டார்ட் ஆகிறனால இது இன்வேலிட். இப்போ இதே 1A இங்கே வந்து வேலிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த 1க்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரூலே அதுதான், வேரியபிள் ஷுட் பிகின் வித் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். இப்போ $, அது இன்வேலிட். ஏன்னா டாலர், ஹேஷு, ஆஸ்ட்ரிக், ஹைஃபன் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எதில்? வேரியபிள்ஸில். இப்போ நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஒய். ஓகே இது கரெக்ட். ஆனால் அதே ரிசல்ட் வந்து எஸ் அப்படின்னு எழுதினா தப்பு. ஏன் அப்படின்னா இது கேர்னு எழுதியிருக்கா முன்னாடி. கேர்னா கேரக்டர். ஸோ இந்த இன்ட்டு கேருங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஆல்ஃபபெட் மட்டும்தான் அதில் எழுத முடியும். மோர் தென் 1 ஆல்ஃபபெட் எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு திஸ் அப்படிங்கிறது என்னன்னா கீவேர்ட். ஸோ அங்கே நமக்கு ஒரு ரூல் வருது. என்ன? கீவேர்ட்ஸ் cannot be used as identifiers. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த டோக்கன்ஸ் ஹெட்டிங்கில் இருந்து ஐடென்டிஃபையர்ஸ் வரைக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டாக வந்து லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் அப்படின்னா there are several types of literals. அதாவது நம்பர், பூலின், கேரக்டர், ஸ்ட்ரிங் அப்படின்னு லிட்ரல்ஸ் இருக்கு. ஓகே, இதில் இன்ட்னா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னா நம்பர். என்ன நம்பர்? whole numbers. That is very important. whole number, whether it is a பாசிட்டிவ் நம்பர் ஆர் நெகட்டிவ் நம்பர், எது வேணால் இருக்கலாம். பாசிட்டிவும் இருக்கலாம், நெகட்டிவும் இருக்கலாம். பட் இட் ஷுட் பி அ நம்பர். ஹோல் நம்பராக இருந்தால் அதுக்கு நம்ம இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 20.34 இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்சர் வந்து டெசிமலில் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எழுதணும்? ஃப்ளோட். கேர்னா கேரக்டர். அதாவது என்னோட வேரியபிளில் நான் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் எத்தனை கேரக்டர்? சிங்கிள் கேரக்டர். அந்த சிங்கிள் கேரக்டரும் எப்படி எழுதணும்னா இன்சைட் த சிங்கிள் கோட்ஸ், ஒரு சிங்கிள் கோட்குள்ளே தான் எழுதணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஏ அப்படிங்கிறது கேரக்டர், சிங்கிள் கோட்ஸ். பட் இங்கே 7 இருக்கே, 7 வந்து நம்பர் ஆச்சே அப்படின்னா நம்பராக இருந்தாலும் அதை சிங்கிள் கோட்ஸில் எழுதினா சிஸ்டம் வந்து கேரக்டராக தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கேரக்டர்ஸ் ரிட்டன் இன் சிங்கிள் கோட்ஸ். இப்போ மோர் தென் 1 ஆல்ஃபபெட் வந்தால் அது என்னவாகும்? ஸ்ட்ரிங் அந்த டேட்டா டைப்பில் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வெல்கம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த வெல்கம் அப்படிங்கிறது ஷுட் பி ரிட்டன் இன் டபுள் கோட்ஸ்.
ஏன் ஸ்ட்ரிங்ஸ் எப்பவுமே டபுள் கோட்ஸில் தான் எழுதணும். லாஸ்ட்டாக பூல், அதாவது பூலீன். இதில் வந்து ஒன்லி 2 ஆப்ஷன், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா 1ன்னு ஸ்டோர் ஆகும், ஃபால்ஸ்னா 0ன்னு ஸ்டோர் ஆகும். இது எப்போ யூஸ் ஆகும்னா ப்ரோக்ராமில் நம்ம கண்டிஷன் கொடுக்கும்போது, கண்டிஷன் ஓகே அப்படின்னா ட்ரூ, அப்போ அதோட ஆன்சர் 1. சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ், அப்போ அதோட ஆன்சர் 0. ஸோ இதுதான் நம்மளுடைய லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஐடென்டிஃபையர்ஸும் முடிஞ்சிருச்சு, லிட்ரல்ஸும் முடிஞ்சுது. ஸோ டோக்கனோட ஹெட்டிங்கில் 3 ஹெட்டிங்ஸ் ஓவர். அடுத்தது ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? அது சிம்பிள்ஸ். அந்த சிம்பிள்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு C is equal to A plus B அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் பார்த்த உடனே புரியும். A and Bயோட வேல்யூ ஆட் பண்ணி நம்ம Cயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதில் Cங்கிறது என்ன? C is a variable. ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். A plus A and B வந்து ஆப்ரண்ட்ஸ். இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர்ஸை பற்றி டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட், டோக்கன்ஸுடைய லாஸ்ட் டாபிக் பங்க்சுவேட்டர்ஸ். ஸோ பங்க்சுவேட்டர்ஸ்னால் என்ன? அதுவும் சிம்பிள்ஸ் தான். ஆனால் இந்த சிம்பிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பங்க்சுவேட்டர்ஸை இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பங்க்சுவேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கர்லி பிரேஸ், parenthesis, ஸ்கொயர் brackets இந்த மாதிரி இருக்குது. கர்லி பிரேஸ் அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்குது. அப்படின்னா இது ஒரு பிளாக் அப்படின்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். parenthesis எங்கே யூஸ் ஆகும்னா ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எப்போ யூஸ் ஆகும்னா அரேஸ் கான்செப்டில் யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து அரேஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமா. கமாங்கிறது செப்பரேட்டர். நார்மலாக நமக்கு தெரியும், இங்கே பார்த்தாலே தெரியும், ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ண கமா யூஸ் ஆகுது. செமிகோலன். செமிகோலன் வந்து ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பாக செமிகோலனில் தான் ஃபினிஷ் பண்ணணும். இது நம்ம C++ஓட ரூல். நம்ம செமிகோலன் போடலை அப்படின்னா ப்ரோக்ராமில் எரர் வரும். நெக்ஸ்ட்டு கோலன். கோலன் அப்படிங்கிறது என்னென்னா லேபிள்ஸ், அதாவது லேபிள் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணுற நேம், நம்ம கொடுக்குற ஒரு பேருக்கு லேபிள். ஸோ அந்த மாதிரி லேபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது கோலன் வரும். லாஸ்ட்டாக என்னென்னா கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட். அதாவது நான் ஒரே லைனில் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் இல்லை என்னுடைய வியூஸ் ஏதாவது நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா சிங்கிள் லைன் வரும்போது டபுள் ஸ்லாஷ். இதே என்னோட கமெண்ட் மோர் தென் 1 லைன் போகுது அப்படின்னா ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக், எங்கே முடியுதோ அங்கே ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம கம்பைலர் என்ன பண்ணுன்னா இந்த கமெண்ட் சிம்பிளை பார்த்துட்டா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ நம்ம இந்த வீடியோஸில் C++ ப்ரோக்ராம்க்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.